Professor Academy viewers எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம சிஎஸ்ஆர் நெட் லைஃப் சயின்ஸ் யூனிட் 4ல இருந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்ற டாபிக் மேல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் உங்களோட யூனிட் 4 இம்யூனாலஜி செஷன், அதாவது செல்லுலார் சிக்னலிங் கீழே இம்யூனாலஜி செஷன்ல வர ஒரு முக்கியமான டாபிக். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், இது அப்ளைட் பயாலஜிலுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டாபிக் நிறைய விதமான பார்ட் பி அண்ட் பார்ட் சி கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இந்த டாபிக்ல வில் பி லுக்கிங் இன்டு வாட் ஆர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதோட ஹிஸ்ட்ரி, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த லைவ் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ், அதாவது லேப்ல சிந்தசைஸ் ஆகப்படுற ப்ரோட்டீன். அதனாலதான் நம்ம அதை ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் மோனோக்ளோனல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் அ சிங்கிள் க்ளோன் ஆஃப் செல்ஸ். ஒரே விதமான க்ளோன் செல்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிபாடிஸ். அண்ட் இன்னொரு வார்த்தை, இன்னொரு கேட்ச்வேர்ட் இஸ் தட் இந்த antibodies whatever is secreted from a single clone, இது எல்லாமே will be against a single epitope. ஒரு single epitope டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலி நம்ம ஒரு ஆன்டிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா you will have several different epitopes on top of an antigen. ஸோ இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ ஒரு ஸ்கொயர் மாதிரியோ ஒரு சர்க்குலர் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியோ இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. Now பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது நம்ம பாடியில ட்ரெடிஷ்னலா ப்ரொடியூஸ் ஆகப்படுற ஆர் நார்மல் ட்ரெடிஷ்னலி ப்ரொடியூஸ்ட் ஆன்டிபாடிஸ் எல்லாமே ஆர் கோயிங் டு பி டார்கெட்டட் அகேன்ஸ்ட் மெனி எபிடோப்ஸ். ஒன்று மட்டும் இல்லாம தே வில் பி ஏபிள் டு அட்டாச் டு மெனி எபிடோப்ஸ். ஒரே ஆன்டிபாடி தான், பட் 2-3 எபிடோப்பை அது டோப்க்கு அட்டாச் ஆகுற மாதிரி இது பாலிக்ளோனல் ஆன்டிபாடி டிசைன்டா இருக்கும். அண்ட் நார்மலி நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகுறது எல்லாமே மோஸ்ட்லி இட் வில் பி பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ். Now, what is the advantage of monoclonal antibody அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் எபிடோப்பை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறோம். So this will increase the efficiency of the antibody antigen attack. So where did it start அப்படி நம்ம ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜ் கோலர், நீல்ஸ் கேஜான் அண்ட் சீசர் மைல்ஸ்டன், இந்த 3 சயின்டிஸ்ட் 1975ல முதல்ல இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபார் திஸ் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் வாஸ் அவார்டட் இன் 1984. 1985ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் அப்ரூவல் இஸ் அப்டெய்ன்ட் ஃப்ரம் US FDA. இப்போ நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், நிறைய விதமான டிசீசஸ்க்கு, நிறைய விதமான ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு these antibodies have been produced. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? So here we are going to use a technology called hybridoma technology. Okay, so hybridoma அப்படின்னு சொல்லும்போது 2 வேற விதமான செல்ஸை நம்ம ஃபியூஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் அது பேரு ஹைபிரிடோமா டெக்னாலஜி. ஸோ இந்த ஹைபிரிடோமா டெக்னாலஜில முதல் படியா நம்ம ஒரு லேப் அனிமல் ஆர் எனி அனிமல் தட் we have of choice அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ காமன் அனிமல் மாடல் நம்ம செலக்ட் பண்ண போறது லெபார்டரி மைஸ். நான் இந்த லெபார்டரி மைஸை ஒரு ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், நம்ம எதுக்கு அகேன்ஸ்டா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த ஸ்பெசிபிக் ஆன்டிஜனுக்கு நம்ம அதை இம்யூனைஸ் பண்ண போறோம். Now this immunization is going to happen for many times. Simple example எடுக்கலாம் அப்படின்னா, if you are targeting for cold, ஒரு விதமான கோல்ட் ஒரு காஃப்க்கு நீங்க எம்ஏவி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரைனோ வைரஸோட ஸ்ட்ரெயின் பேஸ் பண்ணி இந்த லெபார்டரி மைஸ் will be immunized. நான் இந்த இம்யூனைசேஷன் கண்டினியூஸா நடக்கும். ஒரு 4-5 டைம்ஸ் இந்த இம்யூனைசேஷன் கண்டினியூஸா நடக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த இம்யூனைஸ்டு செல்ல இருந்து பி செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். பி லிம்போசைட்ஸ். ஏன் நம்ம இங்க பி லிம்போசைட்ஸ் எடுக்கிறோம்? பிகாஸ் பி லிம்போசைட்ஸ் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ திஸ் பி லிம்போசைட்ஸ் இந்த இம்யூனைஸ்லெஸ் அனிமல் இருந்து எடுக்கும் போது they will be having the single epitope antibody. அந்த சிங்கிள் எபிடோப்கான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்த பி செல்ஸ்க்கு இருக்கும். ஸோ we will be extracting the B cells. அடுத்து we will be taking and fusing it with myeloma cells. ஸோ myeloma cells அப்படின்றது ஒரு விதமான பி செல் கேன்சர் செல்ஸ். ஸோ இந்த மைலோமாவோட முக்கியமான ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, they have uncontrollable division. இந்த செல்ஸ் எல்லாமே இம்மார்டலா இருக்கும், அதாவது கண்டினியூஸா சாகாம டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ they will divide continuously. ஸோ செல் லைன்ஸ் கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ணலாம். And they are immortal. சாகாம continuous production of antibodies க்கு உதவும். ஸோ இந்த 2 செல்ஸை நம்ம முதல்ல அப்டெயின் பண்ணுவோம், the B cells and the myeloma cells. இந்த 2 செல்ஸுமே ஃபியூஸ் பண்ணப்படும்.
and this fusion will involve polyethylene glycol. So sometimes other types of fusion is also used. Sometimes electric shock or mostly polyethylene glycol is preferred. Now once in the cells எல்லாமே fuse ஆனதுக்கு அப்புறமா we have to go for a selection screening. In the screening we will do it with an medium called as hypoxanthine aminopterin thymidine medium, hat medium அப்படின்னு சொல்லுவோம். Now in the hat mediumல கரெக்டா ஃபியூஸ் ஆகப்படுற செல்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும் ஆர் சர்வைவ் ஆகும். மற்ற செல்ஸ் எல்லாமே will start to die. So this is the quick review. First நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிஜன் இன்ஜெக்ட் பண்ணி அந்த லேப் மைஸை கண்டினியூஸா we will be immunizing it. அதுல இருந்து பிளாஸ்மா செல்ஸ் ஆர் த பி பிளாஸ்மா செல்ஸ் அப்டேன் பண்ண போறோம். And myeloma or the tumor cells ஓட the fuse பண்ணும்போது you're going to get the hybridoma cell. So இதை எப்படி நம்ம ஸ்கிரீன் பண்ண போறோம் அப்படின்னா using this hat medium. Hat mediumல ஸ்கிரீன் பண்ணப்பட்டு செலக்ட் ஆகிற செல்ஸ் மட்டும் will be obtained and அந்த cells will be continuously grown in a tissue culture. So continuous cultureல இந்த cells வளரும் போது they will keep producing the monoclonal antibodies. So ஒரு periodical timeல இந்த monoclonal antibodies harvest பண்ணி purify பண்ணுவாங்க and purifying involves downstream processes. Once in the purification முடிஞ்சதுக்கு அப்புறமா it will be sent for testing, clinical trial and finally to the market. இந்த மாதிரி தான் monoclonal antibodies are produced. Now how does this selection happen? Normally நம்ம polyethylene glycol போட்டு fuse பண்ணும்போது sometimes ரெண்டு plasma cells fuse ஆக வாய்ப்புண்டு or sometimes ரெண்டு myeloma cells fuse ஆக வாய்ப்புண்டு and sometimes most of the cells will not fuse at all. Plasma cells fuse ஆகாம myeloma cells fuse ஆகாம இருக்கும். And only very few cells or probably half of the cells கரெக்டான plasma myeloma ஓட fusionல hybridoma cells produce பண்ணும். So இதை செலக்ட் பண்றதுக்காக தான் we're going to use the hat medium. Now இந்த hat mediumல மூணு கண்டென்ட் இருக்க போகுது, hypoxanthine, aminopterin and thymidine. Now ஒருவேளை unfused myeloma cells இருந்துச்சு அப்படின்னா these myeloma cellsக்கு HGPRT அப்படின்ற enzyme குறைவா இருக்கும். So normally in the hat mediumல de novo pathway of nucleotide synthesis will be blocked. De novo pathway அது மூலமா நியூக்ளியோடைட் சிந்தசிஸ் நடக்காம பிளாக் பண்ணப்படும். ஸோ ஆப்வியஸ்லி நார்மலி ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான நியூக்ளியோடைட் சிந்தசைஸ் பாத்வேஸ் இருக்கும். ஒன்னு திஸ் டி நோவோ பாத்வே, இன்னொன்னு சால்வேஜ் பாத்வே. டி நோவோ பாத்வே நடக்கணும் அப்படின்னா ஹெச்ஜிபிஆர்டி என்சைம் தேவைப்படும். பட் இந்த ஹெச்ஜிபிஆர்டி என்சைம் மைலோமா செல்ஸ்ல இருக்காது. சின்ஸ் தே டோன்ட் ஹேவ் திஸ் இன் த மைலோமா செல்ஸ், இது எல்லாமே தே வில் நாட் பி ஏபிள் டு பாஸ் த சால்வேஜ் பாத்வே. de novo pathway பிளாக் பண்ணப்படுறோம் and salvage pathwayக்கு HGPRT தேவை. ஸோ ரெண்டுமே இல்லாததுனால இந்த hat mediumல unfused myeloma cells சர்வைவ் ஆகாது, அது எல்லாமே செத்துடும். இப்போ unfused plasma cells they can operate through salvage pathway. அதுக்கு de novo pathway பிளாக் பண்ணா கூட with the since they have HGPRT இந்த unfused plasma cells ஆல கண்டினியூஸா டிவைட் ஆக முடியும். பட் இந்த பிளாஸ்மா செல்ஸோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஸோ ஆஃப்டர் ஃபியூ செல் டிவிஷன்ஸ் இது எல்லாமே பிளாஸ்மா செல்ஸுமே செத்துரும். ஸோ ஃபைனலி அந்த ஹாட் மீடியம்ல யூ வில் ஒன்லி ஹேவ் த ஃபியூஸ்ட் ஹைப்ரிடோமா செல்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆன செல்ல பிளாஸ்மா செல்லோட ப்ராப்பர்ட்டியும் மைலோமா செல்லோட ப்ராப்பர்ட்டியும் இருக்க போகுது. ஸோ பிளாஸ்மா செல்லோட ப்ராப்பர்ட்டி என்ன, தே கேன் ஒர்க் த்ரூ த சால்வேஜ் பாத்வே. அண்ட் மைலோமா செல்லோட ப்ராப்பர்ட்டி என்ன, இம்மார்டல், அது சாகாம கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால ஹாட் மீடியம்ல ஃபியூஸ்டான ஹைப்ரிடோமா செல்ஸ் கண்டினியூஸா சர்வைவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த என்டையர் ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ். திருப்பி ஒரு குவிக் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மோஸை ஆன்டிஜனோட இம்யூனைஸ் பண்றோம். இம்யூனைஸ் பண்ணப்பட்டதுலேருந்து we are going to take up the spleen cells or the B plasma cells. அதை மைலோமா செல்ஸோட ஃபியூஸ் பண்ண போறோம். ஃபியூஸ் பண்ண செல்ஸ் we are going to culture it in hat medium. ஸோ ஹாட் மீடியம்ல only the hybridoma cells will survive and மற்ற எல்லா செல்ஸுமே சத்துரும். அண்ட் அங்கிருந்து செலக்ட் ஆன ஆர் சர்வைவ் ஆன செல்ஸை எடுத்து வில் பி கண்டினியூஸ்லி கல்ச்சரிங் இட் அண்ட் பீரியாடிக்கலி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை ஹார்வெஸ்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அனுப்ப போறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? Now normally this is used for many types of diseases and disorders and monoclonal antibody immunotherapy ஒரு முக்கியமான ஒரு மெடிசன். So some diseases that have been treated, இது வரைக்கும் ட்ரீட் பண்ணப்பட்ட diseases or that can be treated அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மைலோமா கேன்சர்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமேட்டிஸ், அதாவது இட்ஸ் அ
systemic anaphylatoxin or hypersensitive reaction. சில cardiovascular diseases like myocardial infarction, Crohn's disease. Now, other it is usually related to your hormonal issues, ulcerative colitis, psoriasis. இது எல்லாமே பேஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே monoclonal antibodies can be given. And முக்கியமா organ transplant பண்ணும்போது ரிஜெக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு monoclonal antibodies யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய விதமான தெரபிஸ், லெபார்டரி டெக்னிக்ஸ், முக்கியமா ரயா, எலைசா அண்ட் டிடெக்டிங் பிளட் குரூப்ஸ், இந்த மாதிரியான லெபார்டரி டெக்னிக்ஸ்க்குமே monoclonal antibodies யூஸ் பண்ணப்படும். தே கேன் ஆல்சோ ட்ரீட் சர்டன் இன்ஃபெக்ஷன்ஸ், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அண்ட் முக்கியமா இம்யூன் டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் கேன் பி ட்ரீட்டட். அண்ட் இது கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டடீஸ்ல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஸோ monoclonal antibodies கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல எப்படியெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டை டார்கெட் பண்ணலாம், ஆர் கீமோ லேபிள்டு எம்ஏபி, ரேடியோ லேபிள்டு எம்ஏபி, இதை பேஸ் பண்ணி மற்ற செல்ஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாம ஒன்லி த கேன்சர் செல்ஸை கில் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பீங் யூஸ்ட் பிகாஸ் நார்மல் ட்ரெடிஷ்னல் ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பியில வர சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு monoclonal antibodiesஓட அந்த கீமோ ட்ரக் ஆர் த ரேடியோ லேபிள் அட்டாச் பண்ணி செலுத்தும் போது only the cancer cells will be attacked. ஸோ நார்மல் செல்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அண்ட் ரேடியேஷன் கீமோதெரப்பினால வர சைட் எஃபெக்ட்ஸை குறைக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த மெனி வேஸ் இன் விச் monoclonal antibodies are used. ஸோ அதனால தான் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். முக்கியமா மறக்காம ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் 3 கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Number 1, which one of the following statements given below regarding generation of monoclonal antibodies is incorrect? So monoclonal antibody generation relate பண்ணி 4 கேள்விகள் 4 statements கொடுத்திருக்காங்க. அதுல the incorrect statement நம்ம identify பண்ணணும். So what are the statements? MAB are the product of a single stimulated B lymphocyte. To generate large quantity of MAB, a normal stimulated antibody producing B cell is fused with a long-lived B cell tumor. The hybridoma generated for antibody production is selected on HAT medium. For HAT selection of hybridoma, the antibody producing B cells are pre-treated with 8-azaguanine to block salvage pathway of DNA synthesis. So, ஒன்னொன்னா பார்க்கலாமா? MAB is the product of a single stimulated B lymphocyte. Yes, அது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது லார்ஜ் குவான்டிட்டியில ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம மைலோமா செல், அதாவது ஒரு டியூமர் செல்லோட ஃபியூஸ் பண்றோம் பிகாஸ் இட் இஸ் அ லாங் லிவிங் செல். அதுவுமே கரெக்ட். ஸோ ஹைப்ரிடோமா செலக்ட் பண்றதுக்கு ஹேட் மீடியம் யூஸ் பண்றோம், அதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் வாட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஹியர் அப்படின்னா, இந்த சால்வேஜ் பாத்வே பிளாக் பண்றதுக்கான எந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படாது பிகாஸ் only de novo pathway will be blocked due to the presence of aminopterin. ஆனா salvage pathway should be working. So இங்க இந்த pre-treatment அப்படின்ற ஆப்ஷன் நம்மளோட ப்ரொடக்ஷன்ல இருக்காது. Okay, so the incorrect option here would be option 4. அடுத்த கேள்வி, which of the following is the correct sequence in monoclonal antibody production? எது கரெக்டான சீக்வன்ஸ்? ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆன்சர் உங்களுக்கு நீங்க ஒரு வாட்டி அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா you will be able to guess the correct answer. So the right answer here would be option 2. Immunization, fusion, selection, screening. முதல்ல அனிமலை இம்யூனைஸ் பண்ணணும், அப்புறம் செல்ஸ் அப்டெயின் பண்ணணும், டியூமர் செல்ஸோட ஃபியூஸ் பண்ணணும், ஹார்ட் மீடியம் செலெக்ஷன் அண்டர்கோ பண்ணணும், ஸ்கிரீன் பண்ணி அந்த செல்ஸை செலக்ட் பண்ணி we will continue the production. So இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். And the last question, a research team is developing a monoclonal antibody targeting the CD20 protein expressed on B cells for treating non-Hodgkin's lymphoma. The process involves immunizing mice with CD20 antigens, fusing splenocytes with myeloma cells, and culturing the fused cells in HAT medium. During hybridoma formation, why are myeloma cells preferred over normal B cell? So, இதுக்கு 4 statements or 4 options கொடுக்கப்பட்டிருக்கு and right answer நீங்க comment sectionல தெரிவிக்கலாம். So, please post your right answers in the comment section and further you will be taken from there. So thank you all. இந்த ஒரு வீடியோ இந்த லைவ் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம மேக் ஷூர் யூ கோ த்ரூ திஸ் டாபிக் வெல் அண்ட் வெல் ப்ரிப்பேர்டா இருங்க ஸோ தட் இந்த டாபிக்ல இருந்து கேட்குற கேள்விகளை நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் அ குட் டே. இன்னொரு லைவ் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன்.